கனிமாவின் கலாட்டாக்கள் நான் ஸ்டாப் கொண்டாட்டங்கள் கனிமாவின் கலாட்டாக்கள். என்ன இன்னைக்கு வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. இப்பதான் இந்த பாட்டை கேட்டேன், அதுதான் பாட ஆரம்பிச்சிட்டேன். என்னது வைப்ஸா? அப்படின்னா ஓ எனர்ஜியா? ஆமா செம்ம எனர்ஜியா தான் இருக்கேன். பாட்டும் செம்ம எனர்ஜியா தான் இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? இப்ப நான் படத்துல ஒண்ணு போக வேண்டாம். பொண்ணுங்களுக்கு ஜனநாயகம் படம் பார்க்க போகணுமா? என்ன விளையாடுற நீ? 4 பேர் படத்தை போட்டு வரலாம், எவ்வளவு செலவாகும் தெரியுமா? என்ன இது கிளம்புவாதுன்ட்டு இப்ப போனா டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட தெரியல. ஏன்னா படம் அவ்வளவு ஹவுஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம அங்க போய் டிக்கெட் கிடைக்கலன்னா நம்ம டவுனுக்கு போயிட்டு வர செலவு எவ்வளவு ஆகும் தெரியுமா உங்களுக்கு? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஓ அப்ப முதல்ல எல்லாத்தையும் பேசி வச்சுக்கிட்டு தான் இப்ப வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஏதோ ஒண்ணு டிக்கெட் ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல, வாங்க கிளம்புவோம். நான் சங்கிக்கு அளவுக்கு போன் அடிச்சிட்டு வரேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்ப நீ எதுக்கு அவங்களுக்கு போன் அடிக்க போற? ஏன் ரொம்ப நேரம் கழிச்சு படத்துக்கு போறோம்ல, அவங்களே கூட்டிட்டு போவோம். என்ன பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு? என்னது இது? ஏன் வாச்சங்க இப்ப உன்னை பத்தி தான் உண்மையிலேயே பேசிக்கிட்டு இருந்தான். உனக்கு ஆயுசு 100 தெரியுமா உனக்கு? இவெல்லாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தானா என் நிலைமை என்ன ஆகுது? சும்மா புகழாத கனிமா. ஆமா என்ன பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க ஜனநாயகம் படம் பார்க்க போலாம்னு இருக்கோம். அதுதான் அம்மா உங்களை சங்கி அத்தையும் கூப்பிட்டு போலாம்னு சொன்னாங்க. என்னது ஜனநாயகம் படம் பார்க்க போறீங்களா? ஐயோ நானே போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தலபாதி கச்சேரி அவளோட குரல் கேட்க அவளு வந்துட்டா போல இருக்கு. என்ன பத்தி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு? என்ன விஷயம்? ஏன் அலம்பு நாங்கெல்லாம் ஜனநாயகம் படம் பார்க்க போலாம்னு இருக்கோம். நீ வாரியா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நான் இங்க ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா ஆளாளுக்கு கூட்டத்தை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு கிளம்ப போக்கீங்க. சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டு போங்க, ரெடி ஆகுங்க. நானும் ரெடி ஆகணும், நான் வாரேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பாத்தீங்களா நான் தமாஷ் பண்றேன். இவங்களா ஏதாவது முடிவு எடுத்துட்டு எந்த கோமடி மாதிரி உட்கார வச்சுட்டு நான் தமாஷ் பண்ற மாதிரி சொல்லிட்டு போறேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ இன்னைக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. சரி படத்துக்கு போகுதுன்னு முடிவாயிட்டு சந்தோஷமா போவோம். சரி எழு வா நம்ம போய் கிளம்புவோம்.
என்ன வெட்டியா நின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க கிளம்புவோம். என்ன விட்டுட்டு எல்லாரும் எங்க தனியா கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்கடா தனியா கிளம்பிக்கிட்டு இருக்கோம்? நாங்க கும்பலா தான் கிளம்புறோம். நீதான் இப்ப தனியா வந்திருக்க. நக்கலெல்லாம் இருக்கட்டும், எங்க கிளம்புறீங்க? என்ன அநியாயம் இது? என்ன விட்டுட்டு எதுக்கு ஜனநாயகம் படம் பக்கத்தை எல்லாம் போறீங்க? நானும் வருவேன். ஏன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க ஏற்கனவே ரொம்ப கூட்டமா இருக்கோம். நீ வேற வந்து எதுக்கிட்டு வீட்டை பாத்துக்கோ. அக்கா பாருங்கக்கா. நீங்க வேற எதுக்கு அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பாவம் அவனு வரட்டும். அவன் மட்டும் பரமாக்க வேண்டாமா? ஷோ, சரி வா. டேய், நாங்கெல்லாம் ஜனநாயகம் படம் பார்க்க போறோம்டா. எல்லாரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. டேய், யாருக்கு நான் போன் அடிச்ச? நம்ம பசங்களுக்கு தான். அவங்களும் படம் பார்ப்பாங்கல்ல. அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் படம் பார்த்தா நல்லா இருக்கும். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன டேய், உனக்கே டிக்கெட் நான் தான் எடுக்கணும். நீ வேற அடுத்தவங்களை கூப்பிட்டு இருக்கியா? என்ன பத்தி பேசுறீங்க? பின்ன என்னடி, இப்போ இத்தனை நாளுக்கு யாரு டிக்கெட் எடுக்குது? எல்லாரும் வண்டிகளா? என்ன கிளம்பாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க கிளம்புவோம். எங்க இந்த பக்கம்? ஜனநாயகம் படம் பார்க்கறதுக்கு தான். நீ உன் மாமியார்ட்ட சொல்லிட்டு இருந்தல்ல, அதை நான் கேட்டேன். அதான் நானும் வந்துட்டேன். நான் இல்லாம போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான். இத்தனை நேரம் கார்ல போக முடியாது. கார்ல அவ்வளவு இடம் இல்ல. அத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க பஸ்ல வரோம். இப்ப லேடிஸ்க்குலாம் பஸ்ல ஃப்ரீ தானே. சரி, அப்போ நாங்க பசங்களா சேர்ந்து கார்ல வந்திருக்கோம். கார்ல ஜாலியா போலாம்னு பார்த்தேன். என்ன இப்படி ஆயிட்டு? நானும் அதே தான் நினைச்சேன். சரி வாங்க, நம்ம எல்லாரும் அப்பலாம் பஸ் ஸ்டாப் கிளம்புவோம். என்ன இவன்? நான் கார்ல ஜாலியா போலாம்னு பார்த்தேன். இவன் என்னடானா இப்படி பஸ்ல அலைய வச்சுட்டாளே. எல்லாம் என்ன? சரி வாங்க போலாம். ஏய், எங்கடா உன் பசங்க? இந்த இப்போ வந்துருவாங்க. வணக்கம். ஏய், என்னடா நீ மட்டும் வந்திருக்க? ஆம்பளை எங்க? இந்த இப்போ வந்துருவான். ஏய், என்ன வந்துருவான்? ஏற்கனவே லேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வந்துட்டாங்களா? சரி வந்தாச்சுல்ல, வாங்க கிளம்புவோம். ஏய் இருங்க, வெட்டி மாறண்ணா. இந்த வந்துட்டான், வாங்க போலாம். என்ன வர வர எண்ணிக்கை குடிக்கிட்டே போகுது. இன்னைக்கு எவ்வளவு செலவாக போகுதுன்னு தெரியலையே. மாமா, நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நான்லாம் ஒண்ணு நினைக்கல. சரி வாங்க போவோம். என்னடா எல்லாம் உட்காந்துட்டீங்களா? சரியா கிளம்பலாமா? ஓ, கிளம்பலாமே. சரி, எல்லாரும் ஒரு வாட்டி சாமி கும்பிட்டுக்குங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன நல்ல சகுனம். அண்ணே வண்டி எடுங்க. நம்ம கனடா தேட்டர் இருக்குல்ல, அங்க வண்டி ஓடுங்க. ஐ ஜாலி ஜாலி, ஜனநாயகம் படம் பார்க்க போறோம். ஏய் ஆமா ஜாலி. ஜாலியெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நீ என்னடா உன் மாமா அமைதியால இருக்க சொல்லுதாரு? நம்ம என்ன பள்ளிக்கூடத்துக்கா போறோம்? ஏன் அவர் அப்படித்தான். நீ டென்ஷன் ஆகாத, நம்ம ஜாலியா போவோம்.